Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். அசைவாடு பரிசுத்த ஆவியானவரே, அனைத்தும் ஆவியானவரே, பேச வேண்டியதா நேரமே கற்றுக் கொடுக்கிறவரே. ஹல்லேலூயா. நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் ஐயா, நீர் கற்றுத்தாரும் ஐயா, நீர் உறுதுணையாய் வாரும் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆத்மாக்களை கொலை பொருளாய் தாங்க சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கோடி கோடி நன்றி சுவாமி. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற இயேசுவே, கற்றுத்தந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது அன்பின் ஆவினால் அனல் மூட்டும். உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உமக்குள் வேரூன்றவும், கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், நன்றி மிக்கவர்களாய் வாழவும் அப்பா, ஒரு எருவாக, ஒரு உரமாக இந்த இறைவார்த்தை நீர் எடுத்து பயன்படுத்தும்படி உமது திருக்கரங்களை சரண்டாக்குறோம்ப்பா. தகுதியில்லாத இந்த அடிமையை, அருகதில்லாத இந்த அடிமையை அப்பா நீர் மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக இயேசுவுக்குள் வேரூன்றி இருங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. ஒட்டுமொத்த உலகத்திலுமே உண்டானது எல்லாமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட இயற்கையின் அழகிலும் அதிசயங்களிலும் ஒன்று மரம். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் விழுந்து வேர் விடுகிறது. அந்த வேர் தான் மரத்தின் முழு வாழ்க்கைக்கும் அடித்தளமாக அமைகின்றது. வேர் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும் பொழுது தண்ணீர் சத்துக்களை மேலே கொண்டு வந்து தண்டிற்கும் மரத்திற்கும் அனுப்புகிறது. வேர் எப்போதும் மறைந்து தாங்க இருக்கும். ஆனால் அந்த வேரின் உறுதித்தன்மை மேலே இருக்கக்கூடிய மரத்திலே வெளிப்படும். வேர் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும் பொழுது மரங்கள் பசுமையாகவும் வலிமையாகவும் கனியுள்ளதாகவும் இருக்கும். பூக்கள் மணமாகவும் கனிகள் சுவையுள்ளதாகவும் இருக்கும். வேர் ஆழமாக மண்ணுக்குள் சென்றிருப்பதால் காற்று, வெயில், மழை என்று எவ்வளவு வந்தாலும் மரம் உறுதியாய் நிமிர்ந்து நிற்கும். இது வேரூன்றிய மரம். அதுவே வேரில்லாத மரம் என்று பார்த்தோமானால் மேலோட்ட வேர், வேர் பிடிப்பு இல்லாத மரம், வேர் ஆழமாக செல்லாததால், வேர் பிடிப்பு இல்லாததால் கிளைகள் வாடி போகும், பூக்கள் காய்ந்து போகும், கனிகள் சுவையற்றதாக இருக்கும். சிறிய காற்றிலேயே மரம் ஆடி போய்விடும். Praise the Lord. Praise the Lord. ஆணிவேர் ஆழமாகவும் அழகாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தால் மரம் உறுதியாய் செழித்தோங்கும். ஆனால் அந்த ஆணி வேரோடு நச்சுவேர் கலக்கும் பொழுது நச்சுவேரின் தன்மை மேலோங்கி தாவரத்தையும் அதன் வளர்ச்சியையும் தடுத்து போடுகிறது. மொத்தத்தில் கெட்டதும் நல்லதும் சேரும் பொழுது கெட்டது மேலோங்கி அந்த நச்சுத்தன்மையினால் மரத்திற்கு பாதிப்பு உண்டாகிறது. மொத்தத்தில் நச்சுவேரினால் மரத்திற்கு அபாயம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
இறை சிந்தைக்கு கொண்டு வாருங்கள். இயேசுவுக்குள் நான் வேரூன்றி இருக்க இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், என்னோடு கூட பேசுங்கப்பா என்று ஆவியானவரோடு ஜெப சிந்தையோடு இறை வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். Praise the Lord. Praise the Lord. கொலோசியர் 2 அதிகாரம் 6 முதல் 7 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவருக்குள் வேரூன்றியவர்களாகவும் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாகவும் நன்றி மிக்கவர்களாகவும் திகழுங்கள் என்கிறார் பரிசுத்த பவுல். பிரியமானவர்களே, மன்னாதி மன்னன் மனுக்குலத்தை மீட்டெடுக்க மனிதனாக பிறந்தார். என் பாவங்களையும் சாபங்களையும் எனக்காக சிலுவையிலே அறைந்து தீர்த்து விட்டார். நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள அவர் எனக்காக மரணம் அடைந்தார். அவர் மரித்த 3ஆம் நாள் வெற்றியின் வேந்தனாக உயிர்த்தெழுந்தார். என் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அன்பு செய்து அவரது வருகைக்காக காத்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இயேசுவுக்குள் வேரூன்றியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு உள்ள உறவை ஆழப்படுத்த, அதிகப்படுத்த, ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி இயேசு நாமம் சொல்லி துதித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். இயேசு நாமம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அதோடு நிற்க மாட்டார்கள். இயேசுக்குள் வேரூன்றியவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசு மட்டுமே தெய்வம் என்றும், ஆண்டவராகிய இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை குறித்து அதிக துணிவோடு பேசுவார்கள். இயேசுக்குள் வேரூன்றியவர்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, வார்த்தை மனு உருவானார், அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏன் உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். பரிசுத்தமாகுங்கள், நீங்களும் நானும் தூய ஆவியின் ஆலயம். எனவே இயேசுவுக்குள் புதிதாய் பிறக்கப்பட, ஆண்டவருக்குள் புதி படைப்பாக்கப்பட, நீங்கள் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவீர்கள், பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், பரிசுத்த வாழ்வு வாழ்வீர்கள். இறை வார்த்தையை அறிவிக்கும் நற்செய்தி பணியும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி அதிமிக வல்லமையோடும் பொறுமையோடும் கனிவோடும் கற்றுக் கொடுப்பார்கள். அதோடு மட்டுமில்லாமல் கண்டித்தும் பேசுவார்கள். கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இயேசுவுக்குள் வேரூன்றியவர்கள் எல்லா வேளையிலும் எப்பொழுதும் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள். Praise the Lord. Praise the Lord. கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் இயேசுவுக்குள் வேரூன்றியவர்கள் உறுதியாய் நிற்பதால் என்ன நேர்ந்தாலும் எல்லா வேளையிலும் நன்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள். இயேசுக்குள்ள வேரூன்றியவர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, இயலாமைகள் உண்டு, இல்லாமைகளும் உண்டு, வறுமையும் வெறுமையும் நோயும் வரத்தான் செய்யும். அவர்கள் இயேசுவுக்குள் வேரூன்றி இருப்பதால் ஒரு வழியாய் வருகிற துன்பமும் துயரமும் சாத்தானின் தந்திரமும் இயேசுவுக்குள் வேரூன்றியவர்களை தொடவே முடியாது, அசைக்கவும் முடியாது. அவர்கள் என்னாலும் இயேசுவின் நாமத்தில் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள் என்று சொன்ன இயேசுவுக்குள் அவர்கள் வேரூன்றி இருப்பதால் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்குள் வேரூன்றியவர்கள் பரிசுத்த ஆவியின் துணையோடு இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குவதாலும், எப்பொழுதும் இயேசு நாமம் சொல்லி துதித்து கொண்டே இருப்பதாலும், மொத்தத்தில் அவர்கள் இயேசுவையே நம்பி இருப்பதாலும் வெப்பம் மிகுந்த நாட்களிலும் அவர்களுக்கு அச்சம் இராது. அவர்கள் எப்பொழுதுமே நீரோடையோரம் நடப்பட்ட நல்ல மரம் போல செழித்து வளருவார்கள். வெப்பம் மிகுந்த நாட்கள் அவர்களுக்கு அச்சம் இராது, வறட்சி மிகுந்த நாட்கள் அவர்களுக்கு கவலை இராது. பஞ்ச காலமா ஈசாக்கு விதைக்க பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடை செய்ய
உதவி செய்த என் தேவாதி தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று பஞ்ச காலத்தில் அவர்களுக்கு பயமே இருக்காது. மொத்தத்தில் அவர்கள் இலைகளும் கனிகளும் எப்பொழுதும் பசுமையாய் இருப்பார்கள், செழித்து வளருவார்கள். Praise the Lord. Praise the Lord. நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. வேர் அர்ப்பணிக்கப்பட்டதால், அதாவது பெற்றோர்கள் இயேசுவுக்குள் வேரூன்றி இருப்பதால் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்கள் வழி மரபினரும் ஆவியானவரின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். அதோடு நில்லாமல் இயேசுவுக்குள் வேரூன்றியவர்களையும் இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களையும் பார்த்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழி மரபினர் வாயினின்றும் உன் வழி 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 வரும் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்காது என்று இம்மைக்கும் மறுமைக்குமான எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவார். மொத்தத்தில் இயேசுவுக்குள் வேரூன்றியவர்களின் சந்ததி செழித்தோங்கும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்குள் வேரூன்றி இருப்பவர்கள் தீமையை நன்மையால் ஜெயிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அன்பு மட்டுமே இயேசுவுக்குள் வேரூன்றியவர்களின் அடித்தளமும் ஆணிவேருமாக கொண்டவர்கள். இந்த அடிமை உங்கள் முன் 2 பேரை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒன்று யோசேப்பு, தன் சொந்த சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு தன் அதிகாரியின் மனைவியினால் பழியில் தள்ளப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளும் தள்ளப்பட்டு யோசேப்பு ஆண்டவருக்குள் வேரூன்றியிருந்தால் வெற்றி பெற்றார். சாத்தானின் சதி அங்கு தோற்று போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இறுதியில் தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படியாய் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து இறுதியில் எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தப்பட்டார். இயேசுக்குள் வேரூன்றியவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார இருளின் ஆதிக்கங்களின் எதிர் வல்லமைகள், சாத்தானின் தந்திரங்கள் தோற்று போகுமே தவிர ஜெயிக்காது, வெற்றி பெறவே முடியாது. இயேசுக்குள் வேரூன்றியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்னும் ஒருவரை கூட நாம் பார்க்கலாம், யோபு. யோபுவின் புத்தகத்தில் சாத்தான், நீங்க சும்மாவா யோபுவை காத்து வருகிறீர்கள், அவனது வீட்டை சுற்றிலும் நீ வேலி அடைக்கவில்லையா என்று கேட்டது. பிரியமானவர்களே, யோபு தெய்வ பயம் நிறைந்தவனாக ஆண்டவருக்குள் வேரூன்றி இருந்ததால் யோபுவின் 10 புதல்வர்களையும் 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர்காளைகளையும் 500 பெண் கழுதைகளையும் இறுதியில் உடல் நலத்தையே இழந்தபோது கூட யோபு அசைக்கப்படவே இல்லை. யோபு ஆண்டவருக்குள் வேரூன்றிய மகன், தெய்வ பயத்தால் நிரம்பி தினம் தினம் அவரை உயர்த்தி கொண்டிருந்த மகன். சாத்தானின் சதி யோபுவிடம் தோற்று போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர், கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் உணர்ந்திட முடியா பெருஞ்செயல்களையும் ஆற்றியதில் அவர் வல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாளில் மண் மீது எழுவதை என் கண்கள் காணும் என்று சாட்சி பகர்ந்தார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர், அவர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி உயர்த்தி கொண்டே இருந்தார். எத்தனை இழப்பு வந்த போதிலும் ஆண்டவருக்குள் வேரூன்றியே இருந்த யோபு உயர்த்தி கொண்டே இருந்ததால் யோபுவின் புத்தகமான 42வது அதிகாரத்தில் யோபு 2 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இயேசுவுக்குள் வேரூன்றி இருப்பவர்களே, இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டு இயேசுவுக்குள் வேரூன்றிய பிள்ளைகளாக குடும்பமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் அவமானங்கள் மாறும், உங்கள் கண்ணீர்கள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களை தலைநிமிர செய்வார். என் இயேசு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவுக்குள் வேரூன்றியவர்களை பார்த்தோம். இப்பொழுது வேறற்றவர்களை குறித்து பார்ப்போம். நாம் இந்த பூமியில் உயிரோடு வாழும் வரைக்கும் பாவ போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் வேறற்றவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படும் போதும் இறை வார்த்தையை கேட்கும் பொழுதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சோதனை வரும்போது இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் வேறற்றவர்கள் என்கிறார். வாசிக்க கேட்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள், இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். Praise the Lord. Praise the Lord.
இயேசுவின் பொருட்டும் இறை வார்த்தையின் பொருட்டும் தடுமாற்றம் அடைவார்கள். இறை வார்த்தை வாசித்து தியானித்தவர்கள்தான், தினமும் திருப்பலிக்கு செல்கிறவர்கள்தான், கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி எடுத்து கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள்தான். இன்று தடுமாற்றம் அடைய காரணம் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இப்படியாக கூறுகிறார், என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்படுவர், உலர்ந்து போவர், இறுதியில் நெருப்பிலிட்டு எரிக்கப்படுவர் என்கிறார். இயேசுவோடு நடந்து வந்த மகனுக்கு இப்பொழுது ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, துதி ஆராதனை இல்லை, இயேசுவின் நாமம் சொல்லி ஜெபித்தல் இல்லை. மொத்தத்தில் பரிசுத்த வாழ்வும் போச்சு, சாட்சிய வாழ்வும் போச்சு. மற்றபடி அவர்கள் எண்ணம் நோக்கம் எல்லாம் பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் என்று சொல்லி அதை வருமானம் ஈட்டுவதிலேயும் இதை பெருக்கிக் கொள்ள சுயநலத்துக்காக பிறர் நலனில் அக்கறை செலுத்தாமல் வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நீரற்ற மேகங்கள் போன்றவர்கள். கனிதரும் காலத்தில் கனிதராமல் இருக்கும் மரங்கள் வேரோடு பிடுங்கப்படுவது போல பிடுங்கப்படுகிறவர்கள், வேறற்றவர்கள். பிரியமானவர்களே, சோதனை காலத்தில் இவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு, வேற்று தெய்வங்களுக்கு பணிபுரிந்தவர்கள். சிலை வழிபாடு, சாத்தான் வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, பில்லிசூனியம் பார்ப்பது, குறி கேட்பது, ஜோசியம் பார்ப்பது என்று சொல்லி அவர்களை நோக்கி சென்றவர்கள். இயேசுவை மறந்தவர்கள். இவர்கள் வேறற்றவர்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ குலமோ குடும்பமோ நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போல உலர்ந்து போவார்கள். மீண்டும் கூறுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக வேற்று தெய்வ வழிபாடு, எந்த மனிதரையோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேற எதையோ நோக்கி நீங்கள் சென்றாலும், இயேசுவை தவிர நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும், இப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ குலமோ குடும்பமோ நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போல உலர்ந்து போவர். இறுதியில் அத்திமரம் வேரோடு பட்டு போனதை போல நீங்கள் எரிக்கப்படுவீர்கள், பட்டு போவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார் பரிசுத்த பவுல். பிரியமானவர்களே, அழாதே, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்தும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லி திருவெளிப்பாடு 5:5 வசனத்திலே வாசிக்கிறோம். அழ வேண்டியதில்லை பிரியமானவர்களே, கண்ணீர் தேவையில்லை. நம் கண்ணீரை துடைப்பவர் வழியும் உண்மையும் வாழ்வுமான நம் ஆண்டவராகிய இயேசு, வெற்றியின் வேந்தன் இயேசு, விடுதலை நாயகன் இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் இயேசு, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நம் இயேசு, முழங்கால்கள் யாவும் முடங்கத்தக்க நாமம் நம் இயேசு. ஏசாயா இறைவாக்கினர் இப்படியாக கூறுகிறார், மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஈசாயின் வேர் தாவீதின் குலக்கொழுந்து, தி ரூட் ஆஃப் டேவிட் ஜீசஸ், இயேசுவை தவிர நீங்கள் வேறு யாரை தேடி போனாலும் நெருப்பில் சுட்டெரிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாங்க. 10 கட்டளைகளை கடைபிடியுங்கள். மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் பூமிக்கடியில் நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ உங்களுக்கென்று உருவாக்காதீர்கள். அவற்றுக்கு ஆராதனை செய்யாதீர்கள், அவற்றுக்கு பணிவிடை செய்யாதீர்கள். இயேசுவை மட்டும் ஆராதியுங்கள். அவர் கொண்டிருந்த அன்பு மட்டுமே உங்களுக்கு ஆணி வேரும் அடித்தளமுமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, பாம்பின் வேரும் பறவை நாகத்தின் கனியுமாகிய வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், கோபம், பொறாமை, சண்டை, சச்சரவு, பாவ பழக்க வழக்கங்கள் உங்கள் சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் உண்டாகாதபடி
நடைமுறைக்கு வந்து விடாதபடி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பிரியமானவர்களே, வறண்ட நில வேறாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பமும் உங்கள் தொழிலும் உங்கள் பிள்ளைகளும் வறண்ட நில வேறாக இருக்கிறீர்களா? ஜீவ நதியாகிய என் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். என் இயேசுவுக்குள் வேரூன்றுங்கள். அப்பொழுது வறண்ட நில வேரூன்றப்படும். ஆம் பிரியமானவர்களே, அப்பொழுது நீங்கள் இயேசுவிடம் திரும்பி வரும் பொழுது, இயேசுவை உங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ளும் பொழுது, இயேசுவை மாத்திரம் மீட்பராக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரிடம் பாவ அறிக்கை செய்து அவரிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் என் இயேசு உங்களுக்கு பனியை போல இருப்பார். நீங்கள் லெபனோனை போல வளருவீர்கள். லெபனோன் மரம் உயரமாகவும் வலிமையாகவும் வளரும். லெபனோன் மரம் 1000 ஆண்டுகள் வளரக்கூடிய மரம். லெபனோன் மரம் பாழ்படாத தன்மை நிறைந்த மரம். லெபனோன் மரம் வலிமை, நிலைத்தன்மை, அழகு என்பவற்றின் அடையாளம். ஆம் பிரியமானவர்களே, ஓசியா இறைவாக்கினர் இப்படியாக கூறுகிறார், நீங்கள் ஜீவ நதியாகிய இயேசுவுக்குள் வேரூன்றி நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு பனியைப் போல இருப்பார். நீங்கள் லெபனோன் மரம் போல வளருவீர்கள். மாறாக என் மீது அன்பு கூறுவோருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன் என்று கூறியிருக்கிறார். 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த லெபனோன் மரத்தை போல நீங்கள் இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வேரூன்றி இயேசுவுக்காக கனி கொடுப்பீர்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது வேரூன்றப்படுவீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் சந்ததியையும் செழித்தோங்க செய்வாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக வேலைக்காக நன்றி ஐயா. உமக்குள் வேரூன்றி உமக்குள் வளர்ந்து உமக்காய் கனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. வேரூன்றப்படாமல் இருந்தால், வறண்ட நில வேறாக இருந்தால் நீர் வேர் பிடிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்குள் வேரூன்ற செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. வேறற்றவர்களாக இருக்கக்கூடிய இதய சிந்தைகளை மாற்றி போட்டு உமக்குள் வேரூன்றிய பிள்ளைகளாக, குடும்பமாக, சந்ததியாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவுக்குள் வேரூன்றி கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் இவர்கள் சுவாசம் பிரியும் வரைக்கும் உமக்குள் வேர்விட்டு உமக்கு சுகந்த வாசனையாய் வாழக்கூடிய கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். பஞ்ச காலத்தில் பயம் இல்லாமல், வறட்சி மிகு ஆண்டில், வெப்பமிகு ஆண்டில் இல்லாம எப்பொழுதும் உமக்குள்ள பசுமையாய் வளரக்கூடிய நீரோர நடப்பட்ட நல்ல மரமாய், நல்ல குடும்பமாய் இங்கு வந்துள்ள அத்தனை குடும்பத்தையும் அத்தனை பேரையும் பேர் தொட்டு ஆசீர்வதியும் ஐயா. இயேசு மகாராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஒருமனப்பட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.